படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் அது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா பிள்ளைக்குள்ள கதை தான் அது. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. யார் தயாரிப்பாளர் ராஜா சார் இருக்காரு, ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்துலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஆமாம், போலீஸ் ஸ்டோரி தான் அது. கதை வந்து பார்த்தீங்கன்னா, காதல் சிவகுமார் அவர் வந்து ஆரம்பிக்குது. அப்படியே கடைசியாக முடியுமே அவர் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. லொக்கேஷன் நம்ம மதுரை. நான் நடிக்கிறேன். நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. ஆமாம், மதுரையை சார்ந்து எடுத்துருக்காங்க. மதுரையில் அப்புறம் கொடைக்கானல் அந்த மாதிரி லொக்கேஷன் எல்லாமே எடுத்துருக்காங்க. ராஜா சார், நம்ம சரவணன் சார், டெம்பிளிஸ்ட் குமார் சார் எல்லாருமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். எல்லாரும் தியேட்டர்ல இருந்து பாருங்க. நன்றி, வணக்கம். படத்தில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வர விறுவிறுப்பாக போகுது. ஒவ்வொரு போலீஸும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த படத்தோட கதை அம்சம் நல்லா பிடிக்கும். மற்ற அனைத்து தரப்பினருக்கும் நல்லா விறுவிறுப்பான கதையோட்டத்தோடு இருக்குது. எஸ்ஐயா நடிச்சிருக்க ராஜா நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. மற்ற அனைத்து கதாபாத்திரங்களும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும், ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். கண்டிப்பாக அதாவது பேரண்ட்ஸும் வந்து பார்க்கணும். அருமையாக ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, மன்னிக்கிற குணம் ரொம்ப முக்கியமானது. நம்ம மன்னிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே இந்த உலகத்தில் பாதி பிரச்சனை தீர்ந்து. அது இந்த படம் மூலியமாக நம்ம நல்லா உருக்கமாகவே சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி, அதாவது நிறைய பேருக்கு பல பாதிப்பு, மக்களுக்கு பல விதமான பல பாதிப்புலாம் இருக்குது. ஆனால் போலீஸ்காரங்களுக்கும் ஒரு சில பாதிப்பு இருக்குது. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க ஃபேமிலி இதனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க பார்க்குற செயல்னால். இது எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும். எல்லாரும் வந்து பாருங்கள், படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். முழு கதையை சொல்கிறது நல்லா இருக்காது, இட்ஸ் பெட்டர். கண்டிப்பாக எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், படத்தை கொண்டாடுங்க. இந்த மாதிரி படங்களை நிச்சயமாக கொண்டாடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும். நன்றி. படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கதை தான். கொஞ்சம் நல்ல ஒரு ரீச்சபிள் ஆயிருக்கு. பார்க்குறவங்க ஒரு சில பேர் எப்படின்னா சொல்லலாம். பட் ஆனால் ஓரளவு ரிவ்யூ சொன்ன வச்சு வந்தது. ஓகே, ஓரளவு நல்லா தான் இருக்குது. நல்ல இதுவும் சரி, போலீஸோட கேரக்டரும் சரி, அவங்க மகனுக்கு அப்பா, அதாவது பொண்ணோட அப்பாவுங்கிற கேரக்டரும் சரி, நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு நீட்டான படங்கள்லாம் வந்திருக்கு. எதிரியும் சரி, எதிரியும் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் ஓரளவு நல்ல ஒரு த்ரில்லாக தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்டான கதை தான், எதிர்பார்க்கலாம்னா. அதிகமாக மதுரை பேஸ்டு ஸ்டோரியாமா எல்லாமே ஃபுல்லாகவே மதுரையில் எடுத்தது தான். மதுரை எடுக்கும்போதே ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருந்துச்சு. அந்த லொக்கேஷன் காட்டும் போது கொஞ்சம் நல்ல ஒரு புதுசாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்டோரி வந்த மாதிரி புதுசான ஸ்டோரி இருக்குது. மதுரை பற்றி எடுத்ததுனால கொஞ்சம் நல்ல ஒரு மக்கள் அதிகமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எல்லாருமே நல்லா பார்க்கலாம். நல்ல ஒரு சிறந்த படம் தான் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை, இது வரைக்கும் பார்க்காத கதை. படம் பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நல்லா போய் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நல்லா இருக்கும். நடிப்பு நல்லா இருக்கு. அந்த போலீஸ் ஆக்டர் 3 பேர்ல ஒருத்தர் நல்லா நடிச்சிருக்காப்புல. அந்த 2 பொண்ணுக்கு தவப்பனா இருக்கவங்களும் நல்லா ஆட் பண்ணியிருக்காப்புல. இந்த வில்லியன் இன்னொருத்தர் நல்லா ஆட் பண்ணியிருக்காப்புல. இதுக்கு முதல்ல இந்த இடத்துல சிறை படம் பார்த்தேன். அந்த படம் திருப்தி இந்த படத்தில் இருக்குது. அதை காட்டிலும் இது நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே இந்த படங்கள் வந்து வெளியே தெரியாதனால இது இல்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா இது ஒன்றா இது. நானே இன்னொரு வட்டம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கேன். நாளை கழிச்சு அவசியம் வருவேன். 2வது நாள் வருவேன். இந்த படம் வந்து ஒரு வாரம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது, நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இந்த காலத்தில் இந்த மாதிரி படம் இப்போதைக்கு வர்றது அதிகம். அதே மாதிரி இது நல்லா இருக்கு. வணக்கம் சார். அவ்வளோ எஸ்ஏ ராஜா சார் படம் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா படம் விறுவிறுப்பாக நல்லா போயிட்டுருக்கு. ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு, மறப்பம் மன்னிப்பம் சொல்லிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது, விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. வேற என்ன சொல்லுங்க, நல்லா இருக்கு. அதான் கதை மெசேஜ், மறப்பம் மன்னிப்போம். மெசேஜ் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு. மன்னிக்கிற குணம் இருந்தா எல்லாருமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லார் நடிப்புமே நல்லா இருக்கு. படம் மியூசிக்கு, பாடல் வரிகள் எல்லாமே அருமையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம் பார்க்க. என்ன மாதிரி ஸ்டோரி, யார் பார்க்கலாம்? இந்த போலீஸ் நல்லா இருந்துச்சு. கதையெல்லாம், பாடல்கள் நல்லா இருந்துச்சு. மியூசிக் அதை விட எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதாவது மன்னிக்கிற குணத்தை பற்றி அருமையாக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க.
இதில் அந்த இயக்குனர் பாலு அவருக்கு உண்மையிலே ஒரு ஒரு நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரங்களுடைய மறுபக்கத்தை அவங்க மற்றவங்களால் எப்படி படுறாங்கங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இசை இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு கவுண்டர் மியூசிக் கொடுத்து செம்மையாக பண்ணியிருக்காரு அந்த மியூசிக் டைரக்டர். அந்த அளவுக்கு அதே போல் எம்எல்ஏ கேரக்டரு பிச்சிட்டர் அவருடைய அந்த அந்த முரட்டு சுபாவம் அருமையாக இருந்துச்சு. சரவணன் சார் அற்புதமாக நடிச்சிருந்தாரு. இல்லை சரவணன் சார் அருமையாக நடிச்சிருந்தாரு. அப்புறம் காதல் சுகுமார் அவர் தான் இதில் வந்து ஒரு மெயின் ரோல் மாதிரி தெரியுது. ஆனால் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. பாட்டும் ரொம்ப அருமையாக கேட்குற மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. போலீஸ் ஸ்டோரி, போலீஸ் ஃபேமிலின்ற இந்த ஒரு திரைப்படம் வந்து எதிர்பாராத ஒரு திருப்பமாக இருக்குது. அதாவது குற்றம் செய்வது மனிதனுடைய செயல் அப்படின்னாலும் மன்னிக்கிற தன்மை வந்து தெய்வீகத்தனமானது. அந்த ஒரு அருமையான கருத்தை வச்சு இந்த மண்ணின் மைந்தர் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னா இதை விட சிறப்பு வேற எதுவுமே கிடையாது. இதில் நடித்தவங்க, படத்தை எடுத்தவங்க, பாடலாசிரியர். இதில் பாடலாசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அருமை சகோதரர் திரு மகாமுனி அப்படின்றவர் 2 பாடல் எழுதியிருக்காரு. 2 பாடல் உங்களுக்கு வரிகள் பார்த்தீங்கன்னா எப்படி கூடல்பட்டியிலேருந்து ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து தமிழகத்தவே கட்டி ஆண்டார் ஒரு அரை நூற்றாண்டு கண்ணதாசனாக இருந்து, அதே போல் இனிவரும் காலங்களில் என்னுடைய சகோதரர் திரு மகாமுனி அவர்களும் இந்த திரையுலகத்தை கட்டி ஆழ்வார் அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த திரைப்படம் இடைவேளை வரைக்கும் ஒரு மெதுவாக போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இடைவேளைக்கு அப்புறம் நம்ம எதிர்பாராத திருப்பங்கள் நிறையா இருக்குது. நல்ல கதை அம்சம் கொண்ட படம். மக்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும் இந்த படத்தை. இன்னும் மக்கள்கிட்ட போய் அதிகமாக போய் சேரலை. சின்ன பட்ஜெட்டில் இப்படி ஒரு தரமான படங்களை கொடுக்க முடியும், மதுரைக்காரங்களால் கொடுக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா நாடகம் அப்படின்ற தொழில் ஆரம்பித்ததே மதுரை தான். இதுதான் வந்து நமக்கு தொடக்கம். இங்கேருந்து தான் நமக்கு வந்து நாடகமெல்லாம் சென்னை நோக்கி, மும்பை நோக்கியெல்லாம் பிரயாணம் பண்ணுச்சு. மீண்டும் சென்னையில் இருந்து மதுரைக்கு இன்னைக்கு திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய சாதனை. 2வது நம்மளுடைய இந்த ஏரியாவுக்குள்ள மாட்டுத்தாவணி, செல்லூர், அரிட்டாப்பட்டி, நம்மளுடைய அழகர் கோயில், கொடைக்கானல் இது போன்ற இடங்களில் வந்து படப்பிடிப்பு நடத்தி மிக அருமையாக கொண்டு போயிருக்காங்க. தரமான ஒரு படம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு நான் உசிலம்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த திரைப்படம் பார்த்ததில் மிகப்பெரிய திருப்தி. இது போன்ற படங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய மண்ணுக்கு மிகப்பெரிய பெருமை. அதனால் தயவுசெய்து உங்களுடைய ஊடகவியலாளர்கள் இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை நல்ல முறையில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். நன்றி, வணக்கம்.